குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், அதுக்கடுத்து நம்ம த்ரிஷா, அதுக்கடுத்து நம்ம அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர ரெடி ஆகிட்டே இருக்க ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் திரைப்படம். டெஃபினட்டா இந்த திரைப்படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஏன்னா இந்த படத்துல நம்ம தல அஜித் அவருடைய லுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பில்லா படத்துல அந்த மாதிரி ஸ்டைலிஷா ஒரு படம் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம தல அஜித் கெரியர்ல. அந்த மாதிரி லுக்ல இந்த படத்துல இருக்காப்புல. டெஃபினட்டா இந்த படம் தாறுமாறா இருக்க போகுது. ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிக்கு இந்த படத்தை இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. தல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமையக்கூடிய ஒரு படமா இந்த குட் பேட் அகலி இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே சொல்லிட்டாங்க தீபாவளி அப்படின்ற மாதிரி, பொங்கல் அப்படின்ற மாதிரி 2025. ஆனா இப்ப பொங்கலுக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வரப்போறதுனால இந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. ஆனா விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் இன்னும் முடியல, பொங்கலுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் முதல்ல முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த குட் பேட் அக்லி விடாமுயற்சிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்களாமா. அபிஷியலாவே சொல்லிட்டாங்க லாஸ்ட் டே ஆஃப் குட் பேட் அக்லி ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு போஸ்டர் வந்திருக்கு பாருங்க, பங்கமா அடே எப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. தல அஜித்துடைய லுக்கை இந்த படத்துல பார்க்கணுமே, போடு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல இருக்குங்க. டெஃபினட்டா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது. விடாமுயற்சி போட ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா இந்த குட் பேட் அக்லி எழுதி வச்சுக்கோங்க, டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் நம்ம அஜித் கெரியர் அமைய போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. லுக்கே தாறுமாறா இருக்கு. எனக்கு அந்த லுக்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபன்னாகவும் வேற மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா படம் வேற லெவல்ல இருக்க போகுது. இப்போதைக்கு 2025 சம்மர், ஏப்ரல் இல்லைனாக்கா மே மாதம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு கிளிம்ஸ் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கிளிம்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். அந்த கிளிம்ஸ்ல இந்த படம் எப்போ வெளியாகுது அப்படின்ற டேட் அபிஷியலாக சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.